பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சவுலுக்கு பயந்து தாவீது அதுல்லாம், மிஸ்பா போன்ற இடங்களுக்கு தப்பி செல்வதை குறித்து பார்க்கிறோம். தாவீது தப்பி அதுல்லாம் கெபிக்கு போனதை குறித்தும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரம் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீது அதுல்லாம் அங்கே உள்ள குகையிலே போய் அடைக்கலம் தேடி ஒளிந்து கொண்டிருக்கிறதை இங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எப்படியெல்லாம் தாவீது சவுலுக்கு தப்பி செல்கிறார் என்பதை வேதம் தெரிவிக்கிறது. அதோடு கூட இங்கே நோபில் உள்ள ஆசாரியர்களை சவுல் கொலை செய்வதை குறித்தும் பார்க்கிறோம். தாவீதும் அவனோடு இந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவிலே ஒரு தோப்பில் உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லோரும் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்க ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும்போது அங்கே தாவீது அங்கே ஆசாரியர்களிடம் வந்து அங்கு ஜெபித்த காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சவுல் ராஜா ஊழியக்காரனோடு நின்ற ஏதோமியனாகிய தோபேக்கு ஈசாய் மகனை நோபியில் இருக்கிற அகிதூப்பின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தையும் கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி அங்கே ராஜாவிடம் தெரிவிக்கிற காரியத்தை குறிக்கிறது. ராஜாவுக்கு கோபம் வந்து ஆசாரியர்களெல்லாம் அழைத்து அங்கே 85 பேர்களை கொன்று போட்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலிருந்த ஏபோத்தை தரித்திருந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் 85 ஆசாரியர்களும் மற்றும் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் குழந்தைகளும் அனைவரும் தோபேக்கினால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அக்கிரமடைந்த உலகத்தில் பல தடவைகளில் குற்றமற்ற மக்கள் அநியாயமாக கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். கொடிய மனிதர்களின் கையில் இத்தகைய அநீதியை அனுபவிக்கும் போது தேவனுடைய மக்கள் அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் வரப்போகும் புது வாழ்வில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் அப்பாற்பட்ட அபரிதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவனத்தை கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து சவுல் தாவீதை பின்தொடர்ந்து போவதை குறித்தும் 23வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெலிஸ்தர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிட்டார் என்று சொல்லி தாவீது அறிவித்த பொழுது அங்கே கேகிலாவுக்கு தாவீது வருகிறதை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தரிடமிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அங்கே அவர்களை அந்த கேகிலாவை காப்பாற்றினான். அப்பொழுது அங்கே அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் அங்கே தாவீதினிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏப்போத்து இருந்தது. அந்த ஏப்போத்தை வாங்கி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிற காரியத்தையும் குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தப்புவிக்கிற தேவன். சத்துடைய கிரிகளுக்கு அவர் தப்புவிப்பார். இங்கே தாவீதை தப்புவிக்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் 24வது அதிகாரத்திலே சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறது குறித்தும் தாவீது சவுலின் உயிரை தப்ப விடுவதையும் குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. தாவீது என்கேதி வனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொல்லி சவுலுக்கு தெரிந்த பொழுது தொடர்ந்து 3000 பேரை அழைத்து கொண்டு தாவீதையும் மனுஷரையும் மறையாடுகளுடைய கண்மலையின் மேல் தேடப் போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேடப் போகும்போது தான் தாவீது கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். தாவீதுடைய சவுளுடைய சால்வையின் தொங்கலை தாவீது அறுத்து கொண்டார். அங்கே அறுத்து கொண்டு தாவீதம் அதை சவுலிடம் தெரிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து எடுத்துக்கொண்டேன்.
என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, எமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணினை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்லி சொல்வது, சவுல், என் குமாரனாய் தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தபடி செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி அங்கே சவுல் ராஜா வருந்துவதை குறித்து பார்க்கிறோம். ஆம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சத்துருக்களை நம் கையில் ஒப்புக் கொடுப்பார். அந்த பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம்.